உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. கைகள் தட்டி பாடும். உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நீரே எங்கள் கடவுள், நீரே எங்கள் இரட்சகர். உம்மை நாங்கள் ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகிறோம். மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முகச் சாயலாய் ஒரு மாற்றும் தெய்வமே, உம்முகச் சாயலாய் ஒரு மாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. பேரின்பக் கடலிலே ஓய்வின்றி மூழ்கனோ, பேரின்பக் கடலிலே ஓய்வின்றி மூழ்கனோ, துதித்து மகிழனோ, தூயோனாய் வாழனோ, துதித்து மகிழனோ, தூயோனாய் வாழனோ. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஆண்டவரே, உமது அன்பினால் எங்களை நிரப்பி அள்ளும் அப்பா. எங்களை ஆசீர்வதியும். உண்மை
அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே, அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே, உம்மாக மாறிட உலகை மறக்கின்றேன், உம்மாக மாறிட உலகை மறக்கின்றேன். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரோடு இணைந்து இருப்பது அதுதான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான தருணம். உலகத்தில் மனிதன் ஆயிரக்கணக்கான காரியங்களோடு இணைகிறான், ஆனால் ஆண்டவரோடு இணைகிற மனிதன் பாக்கியவான். இறைவனோடு இணைகிற ஒரு மனப்பக்குவம், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் இருப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில எல்லா தோல்விகளிலிருந்தும் எல்லா பயத்திலிருந்தும் ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையின் வழிகளை திறந்து கொடுக்கிறார். 2 கைகளை உயர்த்துவோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்று நல்ல வாய் திறந்து எல்லோரும் இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஆராதனை. எல்லாரும் சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஆராதனை. தொடர்ந்து இந்த 3 வார்த்தைகளை சொல்லி ஸ்துதிப்போம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஆராதனை. நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஆராதனை. கைகள் தட்டி பாடுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். நல்ல கைகளை தட்டி வாய் திறந்து பாடுவோம். தேவன் நல்லவர். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம்,
ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், 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 அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, உமக்கே ஆராதனை. மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். பாடுவோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். சேர்ந்து சொல்லுங்கள். பிதாவாகிய தெய்வமே, தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாய் இயேசுவே, சுதனாய் இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். என் இயேசுவே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே, நீரே என் கடவுள், நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர், நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர். நீரே என் இரட்சகர். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது, உம்மை நாங்கள் ஆராதிக்கும் உம்மை பொழுது, துதிக்கும் பொழுது உம்மை துதிக்கும் எல்லா பொழுது தீமைகளிலிருந்தும் எல்லா தீமைகளிலிருந்தும் விடுதலை உண்டாகட்டும். விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே எல்லா பலவீனங்களும், எல்லா பலவீனங்களும், மன பயங்களும், மன பயங்களும், உடல் நோய்களும் உடல் நோய்களும் எங்களை விட்டு வெளியேறட்டும். எங்களை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தம். நான் உமக்கு சொந்தம். என் இயேசுவே, என் இயேசுவே, என்னையும் என்னையும் என் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம். உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, உம்முடைய நாமத்தினால் உம்முடைய நாமத்தினால் சுகத்தையும், சுகத்தையும், பலத்தையும், பலத்தையும், அற்புதங்களையும், அற்புதங்களையும், அதிசயங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களும், அற்புதங்களும், அதிசயங்களும், அதிசயங்களும், விடுதலை செயல்களும் விடுதலை செயல்களும் வெளிப்படுகிறது. வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். எங்களை பலப்படுத்தும். எங்கள் வாழ்க்கையில் உள்ள எங்கள் வாழ்க்கையில் உள்ள சிறியதும் பெரியதுமான சிறியதும் பெரியதுமான எல்லா பிரச்சனைகளையும், எல்லா பிரச்சனைகளையும், போராட்டங்களையும், போராட்டங்களையும், துன்ப துயரங்களையும் துன்ப துயரங்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். பாதம் அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya ஆண்டவராய் இயேசுவே ஆண்டவராய் இயேசுவே என்னுடைய ஆத்துமாவை இப்பொழுது உம் பாதம் அர்ப்பணிக்கிறேன் என் ஆன்மா உமக்கு சொந்தம் என் ஆத்துமாவின் மீது எந்த தீமைக்கும் அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது எனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் வெளிப்படுவதாக ஹalleluya 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 ஆண்டவராய் இயேசுவே உம்முடைய நாமத்தினால் என் வாழ்க்கையிலே எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் துன்ப துயரங்கள் அழுத்திக் கொண்டிருந்தாலும் அவை அனைத்திலிருந்தும் நான் விடுதலை அடைகிறேன் ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம் Hallelujah, 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 நல்ல சப்தத்தை உயர்த்தி எல்லாரும் துதிப்போம் hallelujah, 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 இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் hallelujah, hallelujah, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் hallelujah, 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 praise the Lord, praise the Lord. அமர்ந்து கொள்வோம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரியவர்களே, இந்த தியானத்தோட தலைப்பெனது ஒரு ஆன்மாவின் சப்தம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருக்கும் ஆன்மா இருக்குதா? இருக்கு. ஆன்மா இருக்குதா இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் ஆன்மா இருக்கிறது. மனிதன் உயிருள்ள ஆத்மாவாய் மாறினான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்குள் ஒரு ஆத்மாவை கொடுத்திருக்கிறார். அந்த ஆத்மாவை நாம பாதுகாக்க வேண்டும். அந்த ஆத்மா இருக்கிற வரை தான் உங்களுக்கு என்ன உண்டு? மதிப்பு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்மாவை மனிதன் இழப்பானே என்றால் அதற்கு ஈடாக அவனால எதையும் கொடுக்க முடியாது. ஒரு மனிதன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை அவன் இழந்து போனால் அதற்கு ஈடாக அவன் என்ன கொடுக்க முடியும், என்ன பயன் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் இந்த நாளிலே முதலாவது இந்த அமர்விலே ஒரு சின்ன சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ள விரும்புகிற ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சங்கீதம் திருப்பாடல் 42ஆம் அதிகாரம். உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 42ஆம் அதிகாரம். இந்த 42வது அதிகாரத்திலே இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் என்றால் 5வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். என் நெஞ்சே, என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? முதல்ல ஒரு கேள்வி வைக்கிறார். முதல்ல ஒரு கேள்வி. என்ன கேள்வி? என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? முதல்ல நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா இந்த வசனத்தோடு ஒப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இங்கே ஒரு மனிதன் தன்னைத்தானே தனக்குள்ளாக அவன் பேசிக்கொள்கிற ஒரு சப்தத்தை தான் நாம் கேட்க முடிகிறது. இன்னைக்கு நாம் எந்த மனநிலையில இருக்கிறோம் அப்படின்னா, நான் ஏன் வாழ்றேன், எதுக்காக வாழ்றேன், என் வாழ்க்கை இனிமே எப்படி முடியும், நம்பிக்கை இழப்பது ஏன் என்று தனக்குள்ளாகவே அவன் ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ளுகிறான். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இன்னைக்கு உங்கள் இருதயம், உங்கள் உள்ளம் நம்பிக்கை இழந்து வந்திருக்கலாம். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நம்பிக்கை இழப்பினால் வரக்கூடிய இந்த சப்தம் அவனை எங்க கொண்டு போயிரும்னா அவனை நடைபிணமாக மாற்றிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நீங்க அந்த அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது நீங்கள் 6வது வசனத்துடைய முதல் பகுதியை பாருங்க. என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்துள்ளது. நல்ல கவனிங்க. நம்பிக்கையை இழந்ததனால் என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் அப்படின்னு அவர் ஒரு கேள்வியை கேட்டுட்டு இப்ப சொல்றாரு, என் நெஞ்சம் என்ன ஆயிட்டு மிகவும் தளர்ந்து போய் இருக்கு.
பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நெஞ்சம் எப்படி இருக்குது? தளர்ந்து போயிருக்கு. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நீங்க தளர்ந்து போன நிலையில வந்திருக்கலாம். வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக, எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விரக்தியான சூழ்நிலையாக, வெறுமையான சூழ்நிலையாக இருக்கலாம். என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்து போயிருக்கிறது என்று கூறுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நம்ம எவ்வளவு பெரிய நம்பிக்கையாளர்களாக இருந்தால் கூட நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சில சம்பவங்களும் சில சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை பார்த்து பார்த்து வரும் பொழுது என்ன ஆகும்னா, நம்பிக்கை இழந்து நம்முடைய வாழ்க்கை மிகவும் தளர்ந்து போன ஒரு பரிதாப நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் இந்த நேரத்தில் நீங்க எந்த இடத்தில் உங்களுடைய ஆத்துமா சோர்ந்து போய் இருக்கிறதோ, எந்த இடத்துல உங்க ஆத்துமா பலவீனப்பட்டு போய் இருக்கிறதோ, அந்த இடத்தை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்த போகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என் நெஞ்சம் சோர்ந்து போயிருக்கு. என் நெஞ்சம் எப்படி இருக்குது? சோர்ந்து போயிருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சோர்வுகள், பலவீனங்கள் வரும் பொழுது பிரியமானவர்களே, அவனுடைய வாழ்க்கையோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். இங்கே எழுதப்படுகிற இந்த வேத வசனம் என்னன்னா, 10வது வசனம் வாசிங்க. உன் கடவுள் எங்கே என்று என் பகைவர் நாள்தோறும் என்னை கேட்டது, என் எலும்புகளை ஊடுருவும் வாள் போல என்னை தாக்குகிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் அப்படின்னு ஏன் கேட்டாரு? ஏன் தனக்குள்ள பேசுறாருன்னா, என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்து போச்சு. என் இருதயம் ரொம்ப டல்லாய் போய் சோர்ந்து போய் இருக்குது. ஏன் தெரியுமா? என்னை சுத்தி இருக்கிற என் பகைவர்கள் என்னை பார்த்து கேட்குறாங்க, உன் கடவுள் எங்கே? இன்னைக்கு அநேக நேரங்களில் தேவ பிள்ளைகள், அதுவும் கடவுளை, ஆண்டவரை அன்பு செய்கிற விசுவசிக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலைமை உண்டு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இவ்வளவு ஜெபம் பண்ணீங்களே, இவ்வளவு தூரம் தேவனை தேடினீங்களே, இவ்வளவு தூரம் நீ ஆண்டவர் ஆண்டவர்னு ஊழியம் பண்ணியே, உன் கடவுள் எங்கே? இந்த கடவுள் எங்கே, இந்த ஆண்டவர் எங்கே என்று என் சத்துருக்கள், என் பகைவர்கள் என்னிடத்தில் கேள்வி எழுப்புகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அதனால தான் அவர் என்ன சொல்றார் தெரியுமா? என் எலும்புகளை ஊடுருவும் வாள் போல அவை என்னை தாக்குகின்றது. நீ நல்லா கவனிக்கணும். விசுவாசத்தில் சோர்ந்து போன, நம்பிக்கையில் தளர்ந்து போன நம்மை ஆண்டவர் இன்னைக்கு திடப்படுத்த போகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க என்னதான் சொல்லுங்க, ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், ஜெபிக்கணும் அப்படின்னு முன்னோக்கி வந்த அநேகர் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க. ஏன்? மற்ற மனிதர்கள் கேட்குற கேள்வினால தலை காமிக்க முடியலை. பைபிள் எடுத்தே உனக்கு என்ன நடந்துச்சு? கோயில் ஜெபம்னு போனே, உனக்கு என்ன கிடைத்தது? இவை என் எலும்புகளை ஊடுருவும் வாள் போல் என்னை குத்துகிறது என்று கூறுகிறார். Praise the Lord. Praise the Lord. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது போல நீங்களும் சொல்லலாம், ஆண்டவரே என் இருதயத்தை இன்னைக்கு என்ன செய்யுது? ஒரு வாள் குத்திக்கிட்டே இருக்கு. மனிதனுடைய வார்த்தை என்னை குத்திக்கிட்டே இருக்கிறது. என் நெஞ்சம் மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறது.
இந்த சோர்வு எப்போ மாறும் தெரியுமா? இந்த சோர்வை மாற்றணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? இந்த சோர்வுகளை நாம் விடுதலை அடையணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பலவீனத்தையும் துக்கத்தையும் அல்ல, நம்முடைய வாழ்வின் காரணகர்த்தாவாக இருக்கிற ஆண்டவரை நம் கண் முன்பாக வைக்க வேண்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நல்ல ரெண்டு கைகளை அசைத்து சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாயை திறந்து சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல குரல் உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில, யோபுவின் புஸ்தகம் முதல் அதிகாரம், யோபுடைய வாழ்க்கையில அவர் செழிப்போடு செல்வத்தோடு ஆசீர்வாதத்தோடு இருந்தார். எல்லா நன்மையும் பெற்றிருந்தார். எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப அவரோட எப்ப எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஏராளமான பேர் அவருடைய நட்பாக, நண்பர்களாக, அவரை நேசிக்கிறவர்களாக இருந்திருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒரு நாள் யோபுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? இழந்து போயிட்டார். எல்லாத்தையும் இழந்த நிலைமையில் யோபு மிக பரிதாபமான நிலைமையில உடலெல்லாம் புண்களால் வாதிக்கப்பட்டு அவர் சொரிந்து கொண்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவருடைய மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? வாள் போல அவர் இருதயத்தை குத்துறாங்க. என்ன? உன் கடவுள் எங்கே? ஆண்டவர் எங்கே? இன்னைக்கு நிறைய நேரங்களில் உங்க வீட்டுக்குள்ள இருந்து சப்தம் வரும். எங்க இருந்து வரும்? வெளியே இருந்து வராது. எங்க இருந்து வரும்? உங்க சொந்த வீட்டில இருந்து வரும். உன் கடவுள் எங்கே? எங்கே? நீ இவ்வளவு ஆராதித்த, இவ்வளவு நேசித்த, இவ்வளவு அன்பு செய்த இந்த கடவுள் எங்கே? இந்த ஆண்டவர் எங்க போனார்? இந்த கடவுள் எங்கே போனார்? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. எனக்கு பிரியமானவர்களே, யோபு தன் மனைவியை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ ஒரு அறிவுகட்ட பெண்ணை போல, அறிவியலியை போல என்ன செய்யாத, பேசாத. கடவுளிடமிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளலாம், கடவுளிடமிருந்து நாம் தீமையை பெற்றுக்கொள்ள கூடாதா? எவ்வளவு அழகான வார்த்தை. உன் ஆத்மாவிலிருந்து இன்னைக்கு இப்படி ஒரு சப்தம் வரணும். உன் பகைவர்கள் கேட்கிறாங்க, உன்னுடைய கடவுள் எங்கே? நீ சொல்லணும், என் கடவுள் எங்கே? எங்கேயோ இல்லை, என் கூட தான் இருக்கிறார். சிலர் அதுக்கு பதில் கேட்பாங்க, இவ்வளவு வியாதியிலேயுமா உன் கடவுள் உன் கூட இருக்கிறாரு? எவ்வளவு பிரச்சனையிலேயுமா உன் கடவுள் உன் கூட இருக்கிறாரு? என்ன அந்த கடவுள் பார்த்துக்கிட்டேவா இருக்கிறாரு? அந்த கடவுளுக்கு கொஞ்சமாவது ஈவு இறக்கம் வேண்டாமா? உன் ஆண்டவருக்கு கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா? இவ்வளவு அழுந்துறியே, இவ்வளவு கஷ்டப்படுறியே, இவ்வளவு துயரப்படுறியே, நீ இவ்வளவு தூரம் வாழ்க்கையில விரக்தி அடைந்து வேதனையின் மத்தியில் நீ இருக்கிறிய, இந்த ஆண்டவருக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்ததுன்னா உன்னை இப்படி படாத பாடுபடுறதுக்கு அவர் விடுவாரா? உன்னை இந்த துயரத்தில் விட்டுட்டு அவர் பார்த்துக்கிட்டு வேடிக்கையா பார்க்கிறாரு. இப்படியெல்லாம் கேள்விகளோடு அநேகர் காத்திருக்கிறார். யோபு என்ன சொன்னார்? கடவுளிடமிருந்து இன்பத்தை பெற்றுக்கொள்ளலாம், துன்பத்தை பெற்றுக்கொள்ள கூடாதா? இதுக்கு மேலே அந்த அம்மாவுக்கு சும்மா இருக்க முடியல. நீ உன் கடவுளை சபிச்சுட்டு என்ன செய், பேசாம செத்து போயிரு. நல்லா கவனிக்கணும். உன் ஆத்மாவில இருந்து வரக்கூடிய சப்தம், இன்னொருத்தருக்குள்ள இருந்து வரக்கூடிய சப்தம், வெளியே இருந்து சப்தம் வருது, நீ சாகு. உள்ள இருந்து அவங்க சொன்னது கரெக்ட் அப்படின்னு உலகம் காமிக்கும். பிரைஸ் தி லார்ட். சில பேர் சொல்லுவாங்க, அவங்க சொன்னது என்ன தப்பு, உடனே சாவ போறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஹalleluya. ஆனால் யோபுக்குள்ள இருந்து ஒரு சப்தம் வந்தது. என்னது? ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய நாமம் மகிமையடைவதாக. பிரைஸ் தி லார்ட். கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில இழப்புகளை சந்தித்திருக்கலாம்,
வேதனைகளை சந்தித்திருக்கலாம், துயரங்களை சந்தித்திருக்கலாம், கண்ணீரின் அனுபவத்தில் நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லுங்க, நெஞ்சே சோர்ந்து போயிருக்கிறியா? நம்பிக்கை இழந்து போயிருக்கிறியா? உன் கடவுள் எங்கே என்று உன் பகைவர்கள் கேட்கிறாங்களா? பயப்படாத. ஆண்டவிடமிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நான் இப்ப இருக்கிற தீமையை பெற்றுக்கொள்ள கூடாதா? ரைட். என்ன வேணாலும் நடக்கட்டும், கொடுத்தவரும் அவர்தான், எடுக்கிறவரும் அவர்தான், மீண்டும் கொடுக்கிறவரும் அவர்தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தில் இந்த சப்தம் ஒலிக்கட்டும். நீ எங்கே இழப்புகளை சந்தித்து இருக்கிறாயோ அந்த இடத்துல சொல்லு, ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தார், அவர் மீண்டும் அதை எனக்கு தருவார். என் தேவனால் எல்லாம் கூடும். அதனால தான் நீங்க இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை படிங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகிறார், உயிரும் தருகிறார், பாதாளத்தில் தள்ளுகிறார், பாதாளத்திலே தள்ளுகிறார், உயர்த்துகின்றார், உயர்த்துகிறார். ஆண்டவர் ஏழையாக்குகிறார், செல்வராக்குகிறார், தாழ்த்துகிறார், மேன்மைப்படுத்துகின்றார். கை தட்டுங்க பாப்போம். எல்லாமே அவருக்கு தெரியும். தேவனுக்கு அப்பாற்பட்டு, ஆண்டவருக்கு அப்பாற்பட்டு என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே சொல்லுங்க நடக்காது. நமக்கு அப்பாற்பட்டு ஏதோ நடக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம அப்படிதான் இன்னைக்கு வரை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எனக்கு தெரியணும், என் தேவனுக்கு அப்பாற்பட்டு என்னுடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காது. இந்த மெய்யான சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மெய்யான உண்மையை நம்ம இருதயம் முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு இதை ஏற்றுக்கொள்ளாதனால தான் அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, தங்களுக்குள்ளாக தேவனை மறுதலிக்கிற சப்தத்திற்கு சொந்தக்காரர்களா மாறுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபோட மனைவி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டா? மறுதலித்து விட்டாள். சொல்லுங்க, யோபோட மனைவி ஆண்டவரை மறுதலித்து விட்டாள். இன்னைக்கு நீங்க மறுதலிக்கிற இடத்துல இருக்கிறீங்களா? நீங்க நினைச்சது நடக்கல, கிடைச்சது விரும்பினது கிடைக்கல. நீங்க வாய் பேசுதோ இல்லையோ, உங்க மனசு பேசும், ஆண்டவன் எங்க இருக்கான், இந்த ஆண்டவரை நான் கும்பிட்டு என்ன கண்டேன், இப்படிங்கிற எண்ணங்கள் கண்டிப்பா உங்களுக்குள் ஒரு சப்தமாக ஒலிக்கும். ஆனால் யோபுவிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். கடவுள் செல்வராக்குகிறார், கடவுள் ஏழையாக்குகிறார், கடவுள் கொள்கிறார், கடவுள் வாழ வைக்கிறார், தாழ்த்துகிறார், உயர்த்துகிறார். இந்த இறைவனை நான் அறிந்து கொள்ள வேண்டும். கைகளை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இன்னொரு பகுதியை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் வேதத்திலிருந்து. நீங்கள் தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு இந்த நபரை மிக தெளிவாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, வாசிங்க. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே 38வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 38ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் நீங்கள் பாருங்களேன், எசேக்கியா எப்படி தனக்குள்ளாக அவன் தன்னுடைய இதயத்தில் அவன் என்ன பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா, வாசிங்க 10வது வசனம் வாசிங்க. என் வாழ்நாளின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே, நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க 13ஆம் வசனத்துல பாருங்க,
துணை வேண்டி காலை வரை கதறினேன். சிங்கம் போல் அவர் என் எலும்புகள் அனைத்தையும் நொறுக்குகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுவீர். சிட்டுக்குருவி போலும் நாரை போலும் கூக்குரலிடுகிறேன். மாடப்புறா போல் விம்முகிறேன். மேல் நோக்கி பார்த்து என் கண்கள் சோர்வடைந்தன. என் தலைவரே, நான் ஒடுக்கப்படுகிறேன், எனக்கு துணையாயிரும். கவனிக்கிறீங்களா? முதல்ல இருந்து நீ நல்லா கவனிக்கணும். என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? ஏன்பா நம்பிக்கை இழந்துட்ட? என் நெஞ்சம் ரொம்ப தளர்ந்து போயிருக்கு பிரதர். ஏன் பிரதர் உங்களுக்கு தளர்ந்துட்டு? சுத்தி இருக்கிற என் விரோதிகள் சொல்றாங்க, உன் கடவுள் எங்கப்பா, கடவுள் எங்க அப்படின்னு அவங்க என்னை பார்த்து நையாண்டித்தனம் பண்ணும்போது என் எலும்புகளெல்லாம் ஒரு வாள் குத்தி காயப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஏன்பா? கூட இருக்கிறவனே சொல்றான், இந்த கடவுளை சபிச்சுட்டு சாகு. உனக்கு இவ்வளவு நீ நீதியா, நேர்மையா, நல்லவனா, யோக்கியமா இருந்து என்ன புண்ணியம்? ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? கடவுளை சபிச்சுட்டு நீ செத்து போயிரு. ஆனால் உள்ளிருந்து புறப்படுகிற சப்தம் என்ன? தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்துக்கொண்டார். எனக்கு பிரியமானவர்களே, பாருங்கள், எசேக்கியா என்ற ஒரு ராஜா, அவன் மரணப்படுக்கையில் கிடக்கிறான். மரணப்படுக்கையில் அவன் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான். அப்படி நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் கிடந்த அந்த எசேக்கியா ராஜாவை பார்க்க எசையா தீர்க்கதரிசி வந்து சொன்னாரு, ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாருப்பா, நீ சாக போற, உன் வீட்டில் உள்ள எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்து. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லிட்டு போயிட்டாருங்க. எசேக்கியா ராஜா இந்த சப்தத்தை கேட்ட பின்னால பாருங்க, அவன் நோயின் மத்தியில தான் புலம்புறான். நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? சொல்லுங்க, நான் எப்படி இருக்கிறேன்? சிட்டுக்குருவி போலும் நாரை போலும் கூக்குரலிடுகிறேன். மாடப்புறா போல விம்முகிறேன். மேல் நோக்கி பார்த்து என் கண்கள் சோர்வடைந்தன. என் தலைவரே, நான் ஒடுக்கப்படுகிறேன், எனக்கு துணையாயிரும் என்று அழுகிறான். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீங்க விம்மி கதறி கொண்டிருக்கிறீர்களா? உங்க உள்ள சோர்ந்து போய் வந்திருக்கிறதா? உள்ளத்தில் அவ்வளவு வேதனைகளையும் அவ்வளவு துயரங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? அநேகர் சொல்லுவாங்க, மனசுல என் வேதனை யாருக்கு தெரியும்? நாம் பேசுறது ஆண்டவருக்காவது கேக்குதா? என் சத்தம் அந்த தேவனுக்காவது கேக்குதா? சாமே, நாம் புலம்புற புலம்பல் ஆண்டவா உனக்காவது கேக்குதா? இப்படி நீங்க உள்ளத்திலிருந்து பேசுறத ஆண்டவர் கேட்கிறாரான்னு கேட்குறீங்கல்ல, இந்த சப்தத்தையும் தேவன் அறிவார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீ உள்ளத்துல எங்க காயப்பட்டு வந்திருக்கிறாயோ, உள்ளத்துல எங்கே நீ வாழ்க்கையில மாடப்புறாவை போலவும் சிட்டுக்குருவியை போலவும் நாரையை போலவும் கதறிக்கொண்டு இருக்கிறாயோ, தனிமையிலும் துயரத்திலும் வியாதியிலும் பலவீனத்திலும் உன்னுடைய ஆத்துமாவிலிருந்து புறப்படுற சப்தம் எல்லாம் முடிய போது. இதுக்கு மேல ஒன்றும் நடக்காது. இதுக்கு மேல என் வாழ்க்கையில ஒரு நல்லதும் நடக்காது. அதனாலதான் 15 அவர் சொல்றாரு, நான் அவரிடம் என்ன சொல்வேன், என்ன கூறுவேன்? அவரே இதை செய்தார். மனக்கசப்பால் உறக்கமே எனக்கு இல்லாமல் போயிற்று. மனக்கசப்புனால என்ன வந்துட்டு? இதெல்லாம் யார் பேசுறா? பக்கத்தில் நியூஸ் நிருபர்கள்லாம் கூப்பிட்டா சொன்னாரு, சொல்லுங்க, அவனுக்குள்ளாகவே பேசிக்கொள்கிறான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீ தனியாக பேசுறத ஆண்டவர் கேட்கிறாரு. நீ உனக்குள்ளேயே பேசுறப்பா. எசேக்கியாவே, நீ உனக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிற. நீ உனக்குள்ள இருந்து பேசுகிற ஒரு சப்தத்தை ஆண்டவர் அறிவார்.
பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. இங்க இருக்கிற எத்தனை பேர் உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க? என்னையும் சேர்த்தான். தனிமையின் பாதையில் நடக்கும் பொழுது, துயரங்கள் வரும் பொழுது, இழப்புகளை சந்திக்கும் பொழுது, ஆண்டவரே எங்க இருக்கிறீர்? என்னை விட்டு தூரமா போயிட்டீரோ? என் நிலைமை நமக்கு புரியலையா? என் ஆத்மா படுகிற இந்த பாடுகள் நமக்கு புரியலையா? இந்த கேள்வியோடு எசேக்கியா ஆண்டவரை பார்த்து சொன்னார் பாருங்க, நான் அவரிடம் என்ன சொல்வேன்? இந்த வார்த்தை படிக்கும்போது அப்படியே பாருங்களேன், நான் அவர்கிட்ட என்ன சொல்வேன்? ரசித்து படித்து பாருங்களேன். நான் என்ன சொல்வேன், என்ன கூறுவேன்? எனக்கு என் மூளைக்கு தெரியல, என் அறிவுக்கு தெரியல. நடக்கிற சம்பவங்கள், கிடைக்கிற காரியம், இதெல்லாம் பார்க்கும்போது நான் அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? நான் என்ன கூறுவேன்? ஏனெனில் அவரே இதை செய்தார். யாரு? ஆண்டவர். சொல்லுங்க. அவரே இதை செய்தார். தங்கச்சி, அவரே இதை செய்தார். அவரே இதை செய்தார். மனக்கசப்பால் உறக்கமே எனக்கு இல்லாம போயிட்டு. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இரவில் தூக்கமே இல்லை. இரவெல்லாம் கண் விழித்து இருக்கிறேன். என்னுடைய படுக்கை கண்ணீரால் நனைகிறது. என் கட்டில் கண்ணீரால் மிதக்கிறது. நீ அழுது கொண்டு வந்திருக்கிறியா? உனக்குள்ளே அழுதுகிட்டு நீனே உன் இருதயத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறியா? என் நிலைமை யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் சஞ்சலங்கள் யாருக்கு தெரியும்? என் கவலைகள் யாருக்கு புரியும்? எசேக்கியா அழுதுகிட்டு இருக்கான். நீ அழுது கொண்டு இருக்கிறாய். எசேக்கியாவுக்கு ஆனால் ஒன்னே ஒன்று தெரியும். என்ன தெரியுமா? நான் நோயில தான் கிடக்கிறேன். நான் நடு வயசில் போயிடுவேன். மீதி நாட்களை பாதாளத்தில் கழிக்க நேரிடலாம். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியுமா? இந்த கசப்பு மிகுந்த அனுபவத்தை நலமாக மாற்றினி. கை தட்டுங்க பாப்போம். அவன் தனக்குள்ள பேசுறாங்க. நான் இன்னைக்கு கசப்பான அனுபவத்தில் தான் வந்திருக்கேன். ஆனா இந்த கசப்பு மிகுந்த அனுபவத்தை எப்படி மாத்துவீரு? நலமாக மாற்றினீர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க 16ஆம் வசனம், என் தலைவரே நான் உம்மையே நம்புகிறேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கிறது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வீர். கை தட்டுங்கப்பா. இன்னைக்கு ஒருவேளை நீ நடைபெறும் போல வந்திருக்கலாம், பயத்துல வந்திருக்கலாம், கலக்கத்தில் வந்திருக்கலாம், கண்ணீரின் மத்தியில் வந்திருக்கலாம், துயரத்தின் மத்தியில் வந்திருக்கலாம், இக்கட்டின் மத்தியில் வந்திருக்கலாம், யோபுவை போல இருக்கலாம், எசேக்கியாவை போல உனக்குள் நீ பேசிக்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கை முடிய போது பாதியிலே முடிய போது, ஒரு நாரையை போல, புறாவை போல, சிட்டுக்குருவியை போல கத்துறேன். ஆனா என்ன நடந்தாலும் எனக்கு ஒன்று தெரியணும். நான் உம்மை நம்புறேன். சொல்லுங்க, நான் உம்மை நம்புகிறேன். நான் ஆண்டவரை நம்புகிறேன். எத்தனை பேர்? என் ஆத்மா என்ன பேசணும் தெரியுமா? என்னதான் சுத்தி வந்தாலும் கடைசியில் யார்கிட்ட தான் வருவேன்? ஆண்டவருக்கு. உம்மிடத்தில் தான் வருவேன். என்னதான் நான் புலம்பினாலும், என்னதான் நான் கதறினாலும், என்னதான் நான் அழுதாலும், எனக்கு எல்லாமே நீர்தான். ஒரு நிமிடம் முழங்கால் படிடு. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து
கைகளை உயர்த்தி, உன்னை அறிகிற ஒரு கடவுள், உன்னை புரிந்து வைத்திருக்கிற ஒரு கடவுள். யோபுவே, உன் மனைவி என்னப்பா சொல்றா? நீ செத்துறியா? நீ செத்து போயிரு. நீ செத்துனா இதோட ஒரே நாள்ல எல்லாத்தையும் முழுகி விட்டுடலாம், அவ்வளவுதான். நீ டெய்லி நாரி போய் ரோட்ல உட்கார்ந்துக்கிறியே, எல்லாத்தையும் இழந்த பின்னாலும் ஆண்டவரே ஆண்டவரேன் கத்துறையப்பா. இந்த ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? யோபுவே, நீ என்னப்பா சொல்ல போற? யோபுடைய மனசு சொன்னிச்சு, யோபுவோட ஆத்மா பேசிச்சு, என் ஆண்டவர்கிட்ட இருந்து நல்லதை பெற்றுக்கொண்டு நான் தீமையை பெறக்கூடாதா? என் ஆண்டவர் கொடுத்தார், என் ஆண்டவர் எடுத்துக்கிட்டார், இதுல என்ன பெரிய காரியம்? அவருடைய நாமத்துக்கு எல்லாமே மகிமை தான். நான் கோட்டு சூட்டும் போட்டிருந்தாலும் அவருக்கு மகிமை தான். நான் சொரிஞ்சுக்கிட்டு இருந்த எந்த இடத்துலையும் அவரை மகிமைப்படுத்துவேன். என் 10 பிள்ளைகளோட நான் அப்படியே ஒய்யாரமா வந்தனே, அப்பமும் யோபுவே என் கடவுளை நான் வாழ்த்துறப்பான்னு தான் சொன்னேன். என் பிள்ளைகளெல்லாம் பறி கொடுத்து நான் பரிதாபமா நிற்கிற இந்த இடத்துலையும் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவேன். யோபுவே, நீ எல்லாராலையும் கைவிடப்பட்டுட்டியப்பா. நீ ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ஒட்டகத்துக்கும் கழுதைக்கும் சொந்தக்காரனா இருந்திய, இப்ப ஒண்ணுமே இல்லாதவனா தெருவில் இப்படி கிடக்குறியப்பா. யோபுவே, நீ என்னப்பா சொல்றன்னா யோபு சொல்றாரு, கொடுத்தவர் எடுத்துக்கொண்டார், அவருக்கே ஆராதனை. இன்னைக்கு உன்னால சொல்ல முடியுமா? ஆண்டவர் எதற்காக என்னையும் உன்னையும் இந்த உலகத்தில் அழைத்திருக்கிறார்? ஒரு பொருளும் ஒரு பொண்ணும் ஒரு உறவையும் வைத்து இந்த உலகத்தில் அல்ல, எல்லாவற்றையும் கொடுத்தவரும் எடுப்பவரும் கொடுப்பவரும் அவரே. அவரே எனக்கு தேவை, அவர்தான் எனக்கு தேவை, ஆண்டவர் தான் என் வாழ்க்கையோட தேவை, இயேசுவே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். 2 கைகளை நெஞ்சில் சேர்த்து வைங்க. கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் கேட்டுப்பார். உன்னுடைய இழப்புகளின் மத்தியிலும் உன் கஷ்டத்தின் மத்தியிலும் உன் தேவனை முழுமையாய் அன்பு செய்கிற முடிகிறதா? ஆண்டவர் யாரை எதிர்பார்க்கிறார் தெரியுமாங்க? இந்த உலகத்தில் நீங்க ஒரு சராசரி ஒரு காரியம் பார்க்கலாம். இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், டெய்லி நியூஸ் பேப்பர்ல ஒன்று வரும். என்ன தெரியுமா? இவர் இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு போய் சேர்ந்தார். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும்
இந்த கட்சி சீக்கிரமாக தோக்க போகுது, அடுத்த கட்சி ஜெயிக்க போகுது. அதனால் இப்போ இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு தாவிட்டோம்னா அவங்க பதவியில் வரும்போது நமக்கு ஒரு பதவியோ இல்லைன்னா அவங்க நம்மளை காப்பாற்றவோ செய்வாங்க அப்படின்ட்டு ஓடிடுதான். இதே தான் உலகத்தில் உறவுகளின் மத்தியிலையும் பார்க்கலாம். செல்வாக்கு, வசதி, அந்தஸ்து இதெல்லாம் இருக்கும்போது அநேகர் கூடவே இருப்பாங்கங்க. ஆனால் பிரச்சனை, கடன், நோய், கஷ்டம் அப்படின்னு வந்துட்டுனா உன்னை யாருன்னே தெரியாதுன்னு விட்டுட்டு ஓடிடுவாங்க. அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த கடவுளை, இந்த இறைவனை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்காமலே வேண்டாமலே அவர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் சிந்தித்துப்பார். அதனால தாங்க தாவீது திருப்பாடல் சங்கீதம் 103:1 சொன்னார், என் உயிரே நீ ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவருடைய திருப்பெயரை ஏற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் ஒவ்வொன்றையும் என்ன செய்யாத, மறக்காத. இந்த சங்கீதம் 103 யாருக்கோ எழுதப்பட்டதில்லை, அவன் தன்னோடு பேசிக்கொண்டான் கடவுளை நினைத்து. நீ இப்படி பேசு, பிரச்சனை இருக்குதா இருக்கட்டும், படுகொலியில் கிடக்கிறனா கிடக்கட்டும், ஆனால் எனக்கு தெரியும் என் உயிர் ஆண்டவரை போற்றும். எப்போ உனக்கு கேன்சர், உனக்கு இந்த வியாதி, உன் பையனுக்கு திருமணம் முடியலை, உன் பொண்ணு வாழா வெட்டியாக இருக்கிறா, உன் புருஷன் உன்னை அடிக்கிறான், என்ன வேணாலும் நடக்கட்டுங்க, என் தேவனை நான் போற்றுவேன். என் தேவனை போற்றுவேன். ஏன்? இந்த சூழ்நிலையிலும் அவர் என்னோடு தான் இருக்கிறார். எதுவுமே அவருக்கு தெரியாம நடக்கலங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். நீ சொல்லு, நான் அவரை போற்றுவேன். என் நெஞ்சம் சோர்ந்து போன அந்த நெஞ்சத்துக்கு சொல்லு. அதனால தான் அந்த சங்கீதம் 42:5 நீ பிறகு படிச்சு பார்த்தீங்கன்னா, என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன், சோர்ந்து போயிருக்கிறது ஏன் கேட்டுட்டு அவன் சொன்னா, எனக்குரிய மீட்பு எல்லாம் அவரிடமிருந்தே வரும். கை தட்டுங்க பாப்போம். என் வாழ்க்கைக்குரிய மீட்பு யார்கிட்ட வரும்? தேவனிடமிருந்து எனக்கு வரும். என் வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதம் என் ஆண்டவர்கிட்ட வரும்பா. நீ என் எதிரிகள் கேட்கலாம், உன் கடவுள் எங்கேன்னு. இன்னைக்கு நீ கேட்டுக்கிட்டு இருக்கியா? கண்டிப்பாக நான் சொல்லுவேன், என் நம்பிக்கை என் கடவுள் தாங்க. என் மீட்பு செயல்கள் எனக்குரிய அனைத்தும் அவரிடமிருந்து வரும். சொல்லு, வரும். எனக்குரிய எல்லா நன்மைத்தனங்களையும் அவர் எனக்கு தர வல்லவர். கைகளை உயர்த்து. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உன் வாழ்க்கையில் தூக்கி எறியப்பட்டியாப்பா? உன்னுடைய வாழ்க்கையில் தூக்கி எறியப்பட்டு நீ வந்திருக்கிறியா? சொந்த பிள்ளைங்க உங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க, கணவன் தூக்கி எறிஞ்சிருவான், மனைவி தூக்கி எறிஞ்சிருவான், நண்பர்கள் உறவுகள் எல்லாம் நம்மளை விட்டு தூக்கி எறிஞ்சிருவான். எல்லாரும் ஒரு நொடி பொழுதுல நம்மளை விட்டு விலகி ஓடிடுவாங்க. ஆனால் எந்த இடத்தில் நீ தூக்கி எறியப்பட்டியோ அந்த இடத்துல உன்னுடைய இதயம் தனிமையில வாடும், தனிமையில கதரும். ராஜாவா இருந்தாலும் எசேக்கியா அழுதான், என் வாழ்க்கை முடிய போதே, என் வாழ்க்கை முடிய போதே. ஆண்டவர் தூக்கி எறியப்படுகிற ஒவ்வொருவரையும் தனக்கென்று அவர் தெரிந்தெடுத்துக் கொள்கிறார். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல
நேசரே. எத்தனை பேர் நம்புறீங்க? சொந்தத்தால, உறவுகளால, நண்பர்களால தூக்கி எறியப்பட்டியா? உன்னை தான்பா ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறாரு. என்னை தான் ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறாரு. எதுக்கு? என் மகளே, என் மகனே, நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன். நீ செத்து போவ, அழிஞ்சு போயிடுவான்னு இல்லப்பா, பயப்படாத. உன் இருதயத்தில் நீ சொல்லுகிற அந்த சப்தத்தை எல்லாம் கேட்கிற ஆண்டவர், என்னுடைய விம்மலும் கூக்குரலும் அழுகைக்கும் பதில் கொடுக்கிற ஒரு தெய்வம். இருதயத்திலே, உள்ளத்திலே உடைந்து போயிருக்கிற ஒவ்வொரு அழுகையின் சப்தத்துக்கும் பதில் கொடுக்க தெய்வம் நம்மோடு உண்டு. கைகளை உயர்த்தி, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஆண்டவரே, என்னை நீங்க பாருங்கப்பா. உடைஞ்சு போய் வந்திருக்க ஆண்டவரே, உருகுலைந்து வந்திருக்கிற ஆண்டவரே, நம்பிக்கை இழந்து வந்திருக்கிற ஆண்டவரே, யோபுவை போல, எசேக்கியாவை போல நிர்கதியான சூழ்நிலையில் கைவிடப்பட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் மீது இரக்கமையோ. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க, கண்களை மூடி. உன்னை யார் கைவிட்டாங்களோ, யார் உன்னை மறந்தாங்களோ, அநேக நேரங்களில் நமக்குள்ளாக சொல்லிக் கொள்கிறோம், எனக்கு நீ யாருமே இல்லையே, என்னை நேசிக்க யார் இருக்கா? கணவர் இருக்காருங்க, மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் எதுக்கு இருக்காங்க? தொந்தரவு இல்லாமல் போய் சேர்ந்தா நல்லா இருக்கும். இப்படி என்கிட்ட சொன்ன நிறைய பேரை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். நல்ல வேலை பிரதர், எங்கள் அப்பா எங்களுக்கு செலவு வைக்கலை, படுக்கையில் கடுக்கையில் விழுந்து சாத்திருந்தாருன்னா அதான் ஆண்டவராக பார்த்து அவரை அப்படியே எடுத்துட்டாரு. இப்படி சொல்கிற அநேகரை நான் பார்க்கிறேன். என்னங்க பெத்தீங்களே, வளர்த்தீங்களே, உங்களுக்கு பிரதிபலனா என்ன கிடைக்குதுன்னா தொந்தரவு இல்லாமல் நீங்கள் போயிடணும். இவ்வளவு நாள் இவனுக்காக தானே, இவளுக்காக தானே வாழ்ந்தேன்னு சொல்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து கேட்டு பாருங்க, நம்மளே அதுக்கு பக்குவப்பட்டுருந்தோம். யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் போயிடணும் பிரதர். ஆனால் உன்னை என்னை இந்த உலகத்தில் தொந்தரவாக பார்க்காத ஒரு கடவுள், ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. பிரியமானவர்களே, யோபுவே, எசேக்கியாவே, உன் வாழ்க்கை என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா யோபு சொல்லுவார், ஒன்றுமே இல்லாமல் தாங்க போச்சு. ஆனால் ஒன்றுமில்லாத என் வாழ்க்கையை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால உயர்த்தின ஒரு தேவன் என்னுடைய இல்லாமையிலும் இருந்தார், இப்பொழுது இருக்கிற இடத்திலும் என்னோடு இருக்கிறார். கை தட்டுங்க பார்ப்போம். எசேக்கியாவே, உனக்கு புதகுழியை தோண்டிக்கிட்டு இருக்காங்களே, சாவ போறாரு இங்க ராஜான்னு. எசேக்கியா சொல்லுவாரு, உண்மைதான், ஆனா சாக வேண்டிய என்ன
15 ஆண்டுகள் வாழ்க்கையின் நாட்களை அதிகப்படுத்தி என்னை சமாதானத்தில் நடத்தின ஒரு தேவன் என்னோடு இருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். ஒன்றும் இல்லாத என்னை கைகளை உயர்த்தி காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உயர்த்துவாரா? சொல்லுங்க, உயர்த்துவாரா? இப்ப கைகளை வச்சிருங்க. என் நெஞ்சே, ஆண்டவரிடமிருந்தே உனக்கு மீட்பு வரும். சத்தமா ஒரு 3 நேரம் சொல்லுங்க. என் நெஞ்சே, ஆண்டவரிடமிருந்தே உனக்கு மீட்பு வரும். 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 ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களை கண்ணோக்கி பார்க்கிற உம்முடைய தயவுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த உலகம், உறவுகள் எங்களை கைவிட்ட பொழுதும் ஆண்டவரே, எங்கள் சத்துருக்கள் உன் கடவுள் எங்கே என்று எங்களை கேட்டு எங்களை நிந்தித்து ஆண்டவரே எங்களை தனிமையிலும் போராட்டத்திலும் நடத்திய பொழுதும் நீர் எங்களை விட்டு விலகாதவராக, எங்களோடு வாழ்கிற எங்கள் தேவனாக நீர் இருக்கிறவராய் இருந்து எங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் துன்ப துயரங்களிலிருந்தும் வேதனையின் பள்ளத்தாக்குகளிலிருந்தும் எங்களை மீட்டெடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாய ஆண்டவரே, இந்த அன்மையான அன்பு மக்கள் மீது இரக்கம் வைப்பீராக. ஆண்டவரே, என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன் என்று சொல்லி உள்ளத்திலே புலம்பிக் கொண்டிருக்கிற யாவருக்கும் அருகிலிருந்து நீர் இவர்களை ஆற்றி தேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும், உடைய நன்மை திறங்கள் இறங்கட்டும். ஆண்டவரே, உம்மிடமிருந்தே இவர்களுக்குரிய மீட்பு செயல்கள், ஆசீர்வாதத்தின் பாதைகள் இன்று திறக்கப்படுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, ஆச்சரியமான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. தகப்பனே, நோயுற்றவர்கள், பலவீனமானவர்கள் சுகம் அடையும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். தயவாலும் இரக்கத்தினாலும் இவர்களை மூடிக்கொள்வீராக, மூடிக்கொள்வீராக. எங்கெல்லாம் வாழ்க்கையில ஒடுக்கப்பட்டு சிதைந்து போய் வந்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் நம்முடைய கரம் இவர்களை தேற்றி ஆசீர்வதிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கைகளை ஹல்லேலூயா. நல்ல குரலை உயர்த்தி துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.